இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்ஐசிலேருந்து உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பல்வேறு நபர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப்க்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். LICindia.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் ஹோம் பேஜில் ஃப்ளாஷ் நியூஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் LIC கோல்டன் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப் 2024ன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, LIC சார்பில் கோல்டன் ஜூப்ளி ஃபவுண்டேஷன் மூலமாக வருஷம் உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பல்வேறு வகையான நபர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அந்த வகையில் இந்த வருஷத்துக்கான ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் எவ்வளோ பேர் எந்தெந்த லொக்கேஷனில் ஸ்காலர்ஷிப்லாம் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க, அதுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வருஷம்லாம் எவ்வளோ பேர் செலக்ட் ஆகிருக்காங்க, அதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்கீமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அதை பற்றி தெரிஞ்சுக்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கோல்டன் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் 2024ன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் PDF உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, எதுக்காக இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, எக்கனாமிக்கல் வீக்கராக இருக்காங்க பாருங்கள், பொருளாதாரத்தை நலிவுற்ற அந்த ஸ்டூடெண்ட்டுக்காக இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 12th முடிச்சுட்டு டிகிரி படிக்கிறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொத்தமாக 2 வகையான ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று ஜென்ரல் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஸ்காலர்ஷிப் பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் 12th முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஆல் கேண்டிடேட் ஹூ ஹவ் பாஸ்டு கிளாஸ் 12th எக்ஸாம், அது பார்த்தா ரெகுலராக இருக்கலாம், வொகேஷனல் கோர்ஸாக இருக்கலாம், டிப்ளமோவாக இருக்கலாம். நீங்கள் 12th முடிச்சிட்டிங்க, அது எந்த இயர்லனா 2021, 22, 22, 23, 23, 24 இந்த 3 வருஷத்தில் யாரெல்லாம் 12th முடிச்சுட்டு இப்போ டிகிரி படிச்சுட்டு இருக்கீங்க, ஃபஸ்ட் இயர் ஹாவ் டேக்கன் அட்மிஷன் இந்த அகாடமிக் இயர் 2024, 25 இந்த வருஷத்தில் யாரெல்லாம் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்களோ நீங்கள் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ 12th முடிச்சுட்டு யாரெல்லாம் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்களோ அவங்க அப்ளை பண்ணுங்க. எந்த மாதிரி ஃபீல்ட்னா மெடிசன், இன்ஜினியரிங், கிராஜுவேஷன், எனி டிசிப்ளின். ஸோ எனி கிராஜுவேஷன் படிச்சிருந்தாவே போதுமானது. அது இல்லாமல் இன்டகிரேட் கோர்ஸ் படிக்கிறவங்க, டிப்ளமோ கோர்ஸ் படிக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி ஈவன் ITI படிக்கிற வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 2.5 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ பேசிக்காக 12th முடிச்சுட்டு இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஓகே, அதுக்கடுத்து இல்லை நான் பார்த்தா 10th முடிச்சுட்டு இப்போ நான் டிப்ளமோ படிக்கிறேன், ITI படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலான்றதை சொல்லியிருக்காங்க. 12th முடிச்சுட்டு டிகிரி, டிப்ளமோ, ITI படிக்கிறோம் அப்ளை பண்ணலாம். அதேமாரி 10th முடிச்சுட்டு டிப்ளமோ, ITI படிக்கிறாங்க பாருங்க, அவங்களும் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணுங்க. ஓகே, ரெண்டாவது கேட்டகரி என்ன, ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஃபார் கேர்ள் சைல்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜென்ரல் யாருனாலும் அப்ளை பண்ணலாம். செகண்ட் கொடுத்து கேர்ள் சைல்டுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஃபார் 2 years மட்டும். அதாவது இது யாருக்குன்னா அப்ளை பண்ணலான்னா நீங்கள் 10th முடிச்சுட்டு இப்போ 11th படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. போன கல்வியாண்டில் 10th முடிச்சுட்டு இப்போ இந்த கல்வியாண்டில் 11th படிக்கிறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 10th முடிச்சுட்டு 11th படிக்கிறவங்க அல்லது 10th முடிச்சுட்டு ITI படிக்கிறவங்க அல்லது டிப்ளமோ படிக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒன்லி இந்த ஸ்கீம் கேர்ள் சைல்டுக்கு மட்டும் பொருந்தும். உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒன்லி 2 yearக்கு மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸ்காலர்ஷிப்கான அமௌண்ட்டு பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஸ்காலர்ஷிப் ஜென்ரலாக நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா MBBS, BAMS, BHMS, BDS படிக்கிறாங்க பாருங்கள். MBBS ரிலேட்டடாக படிக்கிறவங்க 40,000 ரூபாய் per வருஷத்துக்கு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வருஷத்துக்கு 2 இன்ஸ்டால்மெண்ட்டாக 20,000, 20,000 ப்ரொவைட் பண்ணுறாங்க. இல்லை நான் பார்த்தா BE படிக்கிறேன், BTech படிக்கிறேன், BR படிக்கிறேன் அப்படின்றாங்க, உங்களுக்கு 30,000 ரூபாய் வருஷத்துக்கு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 2 இன்ஸ்டால்மெண்ட்டாக 15,000 ரூபாய் 15,000 ரூபாய் செலுத்துகிறாங்க. அதுக்கடுத்து 20,000 ரூபாய் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா இவங்கள தவிர்த்து இந்த MBBS, BE, BTechலாம் தவிர்த்து மீதி இருக்க கிராஜுவேஷன், ஆர்ட்ஸாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், டிப்ளமா இருக்கட்டும், ITI இருக்கட்டும் நீங்கள் படிக்கணும் 20,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. 2 இன்ஸ்டால்மெண்ட்டாக 10,000 ரூபாய் 10,000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கு செலுத்துகிறாங்க. ஓகே, இது ஜென்ரல் ஸ்காலர்ஷிப். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் இருக்குது பாருங்கள். கேர்ள் சைல்டுக்கு பெர் ஆனமுக்கு 15,000 ரூபாய் உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 2 இன்ஸ்டால்மெண்ட்டாக 7,500 ரூபாய் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பாக கொடுக்குறாங்க. ஓகே,
பேமெண்ட் ஆஃப் ஸ்காலர்ஷிப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டேரெக்டாக நெஃப்ட் மூலமாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே அனுப்பும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வங்கி கணக்கு டேரெக்டாக பணம் வந்துட போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கண்டிஷன் ஃபார் ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நம்ம வந்து பார்த்தது தான். அதாவது 60% மார்க் நீங்கள் ப்ரீவியஸாக என்ன படிச்சிங்களோ அதில் 60% மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஓகே, எப்படி செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட் மூலமாக 10th 12th யார் அதிகபட்ச மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன் பண்ணப்படும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. எக்ஸாமோ எதுவுமே கிடையாதுங்க. டேரெக்டாக மெரிட் லிஸ்ட் மூலமாக உங்களை செலெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அறிவிச்சிருக்காங்க, நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. எனக்கு எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, எவ்வளோ பேருக்கு ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா எல்ஐசி மொத்தமாக 112 டிவிஷன் ஆஃபீஸ் இருக்குங்க. ஒவ்வொரு டிவிஷன் ஆஃபீஸ்லையுமே 30 பேரை செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த 30 பேரில் 20 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்காலர்ஷிப் 10 பாய்ஸு 10 கேர்ள்ஸு, அதேமாரி மீதி 10 வந்து பார்த்தா அந்த ஸ்பெஷல் கேட்டகரி மூலமாக கேர்ள்ஸுக்கு ஒதுக்குறாங்க. 112 டிவிஷனில் ஒவ்வொரு டிவிஷன்லையுமே 30 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது மொத்தமாக வந்து 2240 ரெகுலர் ஸ்காலர்ஷிப் போக போகுது. 1120 அந்த ஸ்பெஷல் கேல்டுக்கு வந்து போக போகுது. மொத்தமாக கிட்டத்தட்ட 3350 ஸ்காலர்ஷிப், 3350 பேருக்கு ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு டிவிஷனுக்குமே உங்களுக்கு 30 பேருக்கு ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. உங்கள் டிவிஷன்லேருந்து தான் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த டிவிஷனில் யார் ஹெட்டாக இருக்காங்களோ அவங்க வந்து 30 பேரை செலக்ட் பண்ணாங்க. பேசுகிற அந்த மெரிட் மற்றும் எலிஜிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி செலெக்ஷன் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த கட்டமாக எப்படி அப்ளை பண்ணலான்னா ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து 22/12/2024 இதுதான் உங்களுக்கான கடைசி தேதி. அதுக்குள்ளே இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறது. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஹோம் பேஜில் ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ளை ஹியர் ஃபார் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் அடிக்கடி எரர் வரது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஏன்னா நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நானே நிறையா டைம் கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த எனக்கு அப்ளை பண்ணுற பேஜுக்குள்ளே வந்துச்சு. எரர் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டு பேக் வந்து ஒரு 5 to 6 minutes வெயிட் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணே இருந்தால் மட்டும்தான் ஓப்பன் ஆகுது. ஓகே, ஸோ இதாங்க வெப்சைட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஸ்டேட் என்ன அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்த கட்டமாக டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஃபஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஃபஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. சர்நேம் வந்தால் சர்நேம் வந்து கொடுத்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. உங்கள் ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டர் கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நேஷனாலிட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்தியன்னா இந்தியன் கொடுத்துக்கோங்க, ஃபாரின்னா ஃபாரின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அட்ரஸ் கேட்டிருக்காங்க. மொத்தமாக 2 லைன் கொடுத்துருக்காங்க. லைனில் 1 போயிட்டு டோர் நம்பர் ஸ்ட்ரீட் நேம் கொடுத்துக்கோங்க. லைன் 2ல் உங்களுடைய வில்லேஜ் நேம் தாலுக் நேம் என்டர் பண்ணலாம். சிட்டி நேமில் டிஸ்ட்ரிக்ட் நேமை கூட சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக பின்கோடு கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் பின்கோடு, உங்கள் ஊரோட பின்கோடு என்னவோ அதை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து லேண்ட்லைன் நம்பர் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் தான் இருந்தால் கொடுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் மொபைல் நம்பர் மற்றும் மெயில் ஐடி ரெண்டுமே அவசியமானது, கம்பல்சரி நீங்கள் ரெண்டுமே வந்து கொடுத்துதான் ஆகணும். நெக்ஸ்ட்டு கேட்டகரி கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் ஜென்ரலா, ஓபிசியா, எஸ்சியா, எஸ்டியான்ற மாரி உங்களுக்கு என்ன கம்யூனிட்டி கேட்டகரி அப்படின்றத செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிசி எம்பிசியில் இருக்கவங்க ஓபிசி கீழே வரீங்க, நீங்கள் ஓபிசியை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 10th அப்ளை பண்ண போனால் 10th செலக்ட் பண்ணுங்கள். 12th அப்ளை பண்ண போகிறாங்க 12th நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதாவது என்ன முடிச்சிருக்கீங்க, நீங்கள் 10th முடிச்சிருந்தா 10th கொடுங்க, 12th முடிச்சிருந்தா 12th வந்து ஃபில் பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 10th ஃபில் பண்ணிட்டு, ஸோ 10th போர்டு எந்த போர்டில் படிச்சிங்க, ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சின்னு ஃபில் பண்ணிட்டு எந்த இயரில் பாஸ் அவுட் ஆனீங்க அப்படின்னு கொடுத்து 10th எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க்கு, ஸோ 10th மார்க் ஷீட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணிட்டு இப்போ இந்த இயர் அட்மிஷன்ஸை கொடுத்துட்டு அப்லோட் பண்ணுறதுக்கான ப்ரூஃப், அதாவது நீங்கள் 10th முடிச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன படிக்கிறீங்க, டிப்ளமோ, ஐடி, 11th இருக்கீங்கன்னா அந்த படிக்கிறதுக்கான அட்மிஷன் ப்ரூஃபை நீங்கள் போனோஃபைட் ஏதாச்சும் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும், அட்டாச் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வந்து பார்த்தா 12th முடிச்சிருக்கேன், இப்போ 12th முடிச்சுட்டு இப்போ நான் டிகிரி படிச்சிருக்கேன்னா 12th செலக்ட் பண்ணிட்டு, ஸோ எஜுகேஷன் ஸ்ட்ரீம் கேட்டிருக்காங்க. இப்போ என்னமான பர்பஸ், என்ன படிக்கிறீங்க, இன்ஜினியரிங்கா, மெடிசனா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா, காமர்ஸான்ற மாதிரி என்ன படிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கோர்ஸ் நேம், இப்போ ஆர்ட்ஸ்னா ஆர்ட்ஸ் என்ன படிக்கிறீங்க, இன்ஜினியரிங் என்ன படிக்கிறீங்க அப்படின்றத ஃபில் பண்ணிட்டு கோர்ஸ் டியூரேஷன், ஸோ மொத்தமாக எத்தனை வருஷங்கள் இருக்கும், ஸோ மொத்தம் 3 வருஷமா 4 வருஷமா அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் கேட்டிருக்காங்க. லெஸ் தென் எந்தனக்குள்ளே இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் 12th இன்ஃபர்மேஷன், ஸோ யூனிவர்சிட்டி
நீங்கள் 12th வந்து பார்த்தா ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் கொடுத்துட்டு எந்த ஏரியில் 12th வந்து பாஸ் பண்ணீங்க, எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்னு ஃபில் பண்ணிட்டு மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. 12th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணிட்டு கரண்ட்டாக என்ன படிக்கிறீங்களோ அதுக்கான ப்ரூஃப், அட்மிஷனுக்கான ப்ரூஃப், போனஃபைடை கூட காலேஜில் வாங்கிட்டு வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராச்சும் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா எஸ் கொடுத்தீங்க, அப்ளை பண்ணிட்டு நோ சைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆர் யூ ரிசிங் எனி அதர் ஸ்காலர்ஷிப், நீங்கள் வேறு ஏதாச்சும் ஸ்காலர்ஷிப் வந்து வாங்கிட்டு இருக்கீங்க, இல்லை வாங்கினீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஐஎஃப்எஸ்சி நம்பர், பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு என்ன, எந்த பேங்க்கு நேமு, அப்புறம் பிரான்ச்சின் நேம் என்ன, அக்கௌண்ட் நம்பர் என்ன, லாஸ்ட்டு ஆதார் கார்டோட 4 டிஜிட் நம்பர் மட்டும் கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டோட லாஸ்ட்டு 4 டிஜிட் நம்பர் மட்டும் கொடுத்தா போதுமானது. ஸோ இந்த மாதிரி கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷன் கரெக்டாக கொடுத்துட்டு 3 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3மே நீங்கள் வந்து டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிட்டு ஒரு நம்பர் மாரி கொடுத்துருவாங்க. அதை மட்டும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மெயிலுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷனை உங்கள் டிவிஷன் ஆஃபீஸ் இருக்க பாருங்கள், நீங்கள் கொடுத்த அட்ரஸ் படி எந்த டிவிஷனோ அந்த டிவிஷனுக்கு வந்து பார்த்தா அப்ளிகேஷன் ஃபார்வர்ட் ஆகிடும். அவங்க என்னைக்கு வந்து பார்த்தா மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணி உங்களை செலக்ஷன் லிஸ்ட்டை கூப்பிட்டு இன்டர்வியூ வைக்கிறாங்களோ அதுக்கு மெயிலில் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் அப்ளை பண்ணுறீங்க, மெயிலில் வந்து செக் பண்ணுறதே கிடையாது. மெயிலில் செக் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வரும். ஏன்னா மெயிலுக்கு டாக்குமெண்ட்ஸ் அனுப்ப சொல்லுவாங்க. ஸோ மெயிலுக்கு உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸாக நீங்கள் அனுப்பி வச்சிங்க அப்படின்னா ஸோ யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க எல்லாமே மெயிலுக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு டிவிஷன் வைஸாக தான் மெயில் அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதாங்க உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த நிறைய பேருக்கு இந்த ஸ்காலர்ஷிப் பற்றி தெரியாமல் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியப்படுதுங்க. ஏன்னா எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ 12th 10th முடிச்சுட்டு கரெக்டாக என்ன படிக்கிறீங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தாராளமாக மறக்காமல் நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா ஏழ்மையான ஸ்காலர்ஷிப் எதிர்பார்த்து நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்.